ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லான சூப்பரான ஈஸியான ஜீரா ரைஸ். ரொம்ப ஈஸியான ரெசிபி, செய்கிறதுக்கு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா பார்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் சர்வ் பண்ணுவாங்க, சிக்கன் கிரேவி அதோடலாம் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு அகண்ட பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதை நல்லா சூடாக விடுங்க. சூடாகிட்ட உடனே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறோம். நெய் சேர்த்தா இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். அது நல்லா மெல்ட் ஆகிட்ட உடனே 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து 200 கிராம் ஃப்ரெஷ் பட்டாணி ஆட் பண்ணுறோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். இதை நல்லா குக் பண்ணுறோம், அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணணும். அடுத்து நம்ம ஊற வச்ச 10 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறோம். நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சது. பாஸ்மதி ரைஸ் தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதுதான் நல்லாவும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 800 கிராம் யூஸ் பண்ணியிருக்கோம் பாஸ்மதி ரைஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, அதுதான் கணக்கு. ஸோ இந்த வீடியோவில் 800 கிராம் அரிசிக்கு 6 கப் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. பட் இன்னும் தண்ணி இருக்குது, ஸோ அந்த தண்ணி வற்றணும். ஜீரா ரைஸ்க்கு ரைஸ் நல்லா நீட்டமாக இருக்கணும், உடையக்கூடாது, அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப குயிக்கான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எங்களுடைய பெட் ஹீரா பேபி மறுபடியும் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது போல். ஸோ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. அந்த ரைஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டமாக இருக்குன்னு, எதுவுமே உடையலை. இதுதான் பர்ஃபெக்டான ஜீரா ரைஸ் ரெசிபி. ரொம்ப ஈஸி. சைடில் சிக்கன் கிரேவி, தால் மக்னி, உங்களுக்கு என்ன வேணுமோ அதோட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்டான நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஜீரா ரைஸ் ரெசிபி உங்களுக்காக. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். Thank you guys. Have a great day.